சிங்கிள் கேண்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்கு. அதுவே நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில். ப்ரைஸ் பாருங்கள், அந்த ஆர்டர் பிளாக்கையுமே வந்து தாண்டி மேலே இன்றைக்கி க்ளோஸ் வச்சுட்டு தான் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த ஜோனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 25,103 வரைக்குமே முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 25,103 104 தாண்டிடுச்சு, இந்த ஸ்விங் ஹையை தாண்டிடுச்சுன்னா இதை நம்ம கண்டிப்பாக ஒரு புல்லிஷான மூவாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை தாண்டுற பட்சத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது, அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்போது இவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ்லாம் இங்கே மேலே இதுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கும்போது இந்த லிக்விடிட்டியெல்லாம் ஸ்வீப் பண்ணாமல் ப்ரைஸால் அதை தாண்ட முடியாது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே அந்த ஹையர் லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்ததுக்கு காரணம் இங்கே பாட்டமில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் மேலே போனது தான். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் மணி சீரீஸ் எபிசோட். வாங்க நம்ம இன்றைக்கி மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் அப்பில், இன்றைக்கி நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே அந்த ஹையர் லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த பாட்டம் லெவலில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போனது தான் காரணம். இதை பற்றி நம்ம நேற்று வீடியோலையுமே பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளைமர். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை தாண்டி ட்ரேடிங்கில் லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக எதை பண்ணாலுமே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி எதிர்பாராத விதமாக ஒரு கேப் வந்து ஓப்பன் ஆச்சு. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் முடிச்சிருந்துச்சு. இதை தாண்டி இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பியரிஷாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக் உங்களுக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் பியரிஷாக தான் இருந்துச்சு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிற்கலாம் பயங்கர பியரிஷாக இருந்துச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஏன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும், எதற்காக ஓப்பன் ஆகணும், நேற்று ஈவினிங் வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டி இந்த இடத்துல இருந்து மேலே போக முடியாது. ஏன்னா கீழே பாட்டமில் இருக்க லிக்விடிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணாமல் இருக்குது. அதாவது இங்கே லிக்விடிட்டி இருக்குது, இங்கே கீழே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்டாப் லாஸுங்க. ஸோ ஸ்டாப் லாஸை அடிக்காமல் மேலே போக முடியாது. ஸோ அப்படி அடிக்காமல் மேலே போச்சுன்னா ரீட்டைலர்ஸ்லாம் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மூவே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸை ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வந்து மூவ் தான், அப்படி வச்சுக்கங்களேன். ஸோ அப்போது எவ்வளோ தூரம் மேலே போனாலுமே அது கீழே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அதே சமயத்தில் இன்னொன்று சொல்லியிருந்தோம், இந்த பேங்க் நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இங்கேருந்து வந்து கீழே போய் தான் ஆகணும். பேங்க் நிஃப்டி வந்து இங்கேருந்து மேலே போய் தான் ஆகணும். சப்போஸ் இங்கேருந்து வந்து ஃபர்தராக கீழே போச்சுன்னா இங்கே மேலே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் இருக்குது. அப்போது நிஃப்டி வந்து நிஃப்டியால் மேலே போக முடியாது, பேங்க் நிஃப்டியால் கீழே போக முடியாது. ரெண்டுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன, கேப் அப் தான். கேப் அப்பை போட்டு விட்டுரு. நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லிக்விடிட்டியே கிடையாது. ஸோ கேப்லேருந்து கீழே ஃபார்ம் ஆகிட்டோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே அந்த சமயத்தில் கேப்பில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது இங்கே இருக்க லிக்விடிட்டியை நம்ம வந்து ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த கேப்பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி மேனிப்புலேஷனுக்காக தான் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேப்பில் இன்றைக்கி நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி நியூஸ்க்கு அப்புறமா கேப்பில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோயர் லோ இன்னும் ஃபார்ம் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஃபாலு மேலே ரைஸ் ஆச்சு பார்த்தீங்களா. அப்போ இந்த லோ உடச்சான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ கணக்கில் தான் வந்துடும். ஓகேங்களா. அப்போது இந்த லோ இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்க இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகுது. ஸோ இந்த கேண்டில் வந்து கீழே போச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன். இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வந்து போயிட்டு அந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வைக்கல. ஆனால் இன்ட்ராடே வயசில் பாருங்கள் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. அப்போது அந்த மாதிரி வந்து கீழே போகும்போது 1 minute டைம் ஃப்ரேமில் 3 minute டைம் ஃப்ரேமில் லிமிட் ஆர்டரில் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் கீழே க்ளோஸ் வைக்கிது பார்த்தீங்களா, உடனே வந்து என்ட்ரி எடுத்து அவங்களோட ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே வச்சுருவாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி லிமிட் ஆர்டரில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்விங் லோ பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸை போடுறோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஸ்டாப் லாஸை போடக்கூடிய முக்கியமான இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹை.
அப்போது ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே போகணும் அப்படின்னா இதை உடச்சி ஃபர்தராக கீழே போகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை முதல்ல எடுக்கணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம்னா கேப் அப் ஆகலாம். அப்போ கேப் அப் ஆகிட்டு இங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி நிஃப்டி பரபரன்னு கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் கீழே வந்துச்சு. இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ எனக்கு ஃபுல் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் முடிஞ்சு. நிஃப்டி கூட கொஞ்சம் வாட்டலாக இருந்துச்சுங்க. பட் பேங்க் நிஃப்டி பியூரான ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் பாருங்கள், லிக்விடிட்டி சீட் மேலே அடிச்சிருக்குங்களா, அப்போ வந்து பியரிஷ் ஃபேர் வேல்யூக்கு தான் கேப் தான் வரணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு. ப்ரைஸ் அதை போய் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, கீழே நல்லா விழுந்துருச்சு. ஆனால் நிஃப்டி இன்றைக்கி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலை. ஏன்னா நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த பியரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் வந்துச்சு. ஆனால் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுத்தமாக வந்து கரெக்டாகவே இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஐ திங்க் நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஃபேர் வேல்யூ கேப் வந்து 3 மினிட்ஸில் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருது. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலும் வருது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அரவுண்ட் இது வந்து 25,135 இருக்குங்களா. ஸோ நான் இதை வந்து பார்த்தேன், 25,150, அதாவது டே ஹைக்கு மேலே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கீழே போச்சு பார்த்தீங்களா, ஒரு 18 பாயிண்ட் கீழே போச்சு. இந்த 18 பாயிண்ட் கீழே போகும்போது உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் ஏறிட்டு -3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வந்து ஆப்போசிட்டில் போகுது உங்களுக்கு. அப்போது புட் ஆப்ஷன் ப்ரைஸ் கீழே விழுந்தா புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன ஆகணும், ஏறணும். ஆனால் இன்றைக்கி இறங்கிட்டு இருந்துச்சு. அதற்கு காரணம் எக்ஸ்பைரி டேயோட மேனிப்புலேஷன் தான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 முக்கியமான கிரீக்ஸ் இருக்குங்க. மொத்தம் 4 கிரீக்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா. மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே போதோ அதுக்கேற்றாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா வேல்யூ மாறும். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 25,135 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 25,150 அப்படிங்கிறது அட் த மணி ஆப்ஷன். அட் த மணியோட டெல்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5. அப்போது ப்ரைஸ் வந்து 18 பாயிண்ட் வந்து கீழே விழுகுது அப்படின்னா அதில் பாதி 9 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஏறணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டாவோட கால்குலேஷன். ஆனால் அந்த டெல்டா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா கிடையாது. டெல்டாவை தாண்டி தீட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதான் வந்து டைம் வேல்யூ. அப்போது எவ்வளோ நேரத்தில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 10:45 நான் என்ட்ரி எடுத்திருக்கேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3:30 வந்து முடியுது அப்படின்னா அந்த டைம் இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ ப்ரீமியம் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெல்டாக்கு அப்புறம் தீட்டான்னு அந்த வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் காமா அப்படிங்கிறது டெல்டா ஒரு ஸ்ட்ரைக்லேருந்து எவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது காமா. அடுத்து பார்த்திங்கன்னா வேகா அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ், இந்தியா விக்ஸ். ஸோ இந்த இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. 3.5% இன்றைக்கி விழுந்திருக்கு. விக்ஸ் விழுகும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் ஏறாது. மார்க்கெட்டில் டைரக்ஷன் இருந்தாலும் ஏறாது. இது எல்லாமே அந்த டெல்டா இருக்குது பார்த்தீங்களா, டெல்டா தான் உங்களுக்கு முக்கியமாக அந்த மூவ்மெண்ட்டை கொடுக்குறது. அதெல்லாம் பிடிச்சி பின்னாடி இழுத்து விட்ரும். அப்படி இழுக்கும்போது மார்க்கெட்டில் மூவ் வந்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து போகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்காம தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி மூவ்மெண்ட் வரல அப்படின்னா அன்னைக்கு நமக்கான நாள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விலகிடணும், அந்த மார்க்கெட்டை விட்டே விலகிடணும். அதுக்கப்புறமே பாருங்களேன், ப்ரைஸ் வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 137 23 பாயிண்ட், ஐ திங்க் இங்கே 36 பாயிண்ட் கீழே விழும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஐ திங்க் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 46 53 என்னமோ போச்சு. அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாயிண்ட் மூவ் தான் வந்து போச்சு. ஐ திங்க் இந்த லோலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட் மூவ் பக்கமாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மூலம் நல்லா வந்து ஒரு மூவ், ஐ மீன் இந்த பெரிய மூவ் வந்துச்சு பார்த்திங்கன்னா எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் வந்து ஹெவியான ஒரு ஃபால் வந்ததுனால இந்த மூளை வந்து ஒரு ப்ரீமியம் மூவ்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, முக்கியமாக கம்மியான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே இந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க. மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரைஸோட மூவ்மெண்ட்டே ஸ்லோவாக இருக்குது. அப்போ இந்தியா விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குலாம் ஏறாது. ஆனால் சில சமயங்களில் ப்ரைஸ் வந்து 10 பாயிண்ட் தான் கீழே விழுந்திருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கும். அப்போ என்னன்னா இவ்வளோ நேரம் நமக்கு வந்து அன்சப்போர்ட்டிவாக இருந்த அந்த காமா, அதுக்கப்புறம் வந்து இந்த வேகா விக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது டெல்டாக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி டெல்டா வேல்யூ புஷ் பண்ணுறதுனால ப்ரீமியம்ஸ்லாம் ஏறும். ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டான ஒரு சப்ஜெக்ட்டு. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் வீடியோ, ஒரு 1 மணி நேரத்துக்கு வீடியோ போட்டால் தான் வந்து புரியும். அது சீக்கிரமாக பண்ணலான்னு இருக்கேன்.
பட் இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. ஸோ மார்க்கெட்டில் என்னைக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டிலும் என்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணல, நீங்கள் என்ட்ரி எடுக்கல, வேலையாக இருந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. இல்லைனா உங்களுக்கு லாஸஸ் வந்துருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் டேரக்ஷனில் போயிருக்கோம் 1:2 நீங்கள் வந்து ஸ்பாட்டில் பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ப்ரீமியம் மூவ் ஆகாது, பெரிய ப்ராஃபிட் வந்திருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடியே இன்ட்ரோலையே பார்த்தோம், இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியோட லிக்விடிட்டியை வந்து எடுக்கிறதுக்காக தான் நிஃப்டி இன்றைக்கி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு இல்லைங்களா, எல்லா ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருந்துச்சு மேலே. ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயும் நிறைய லிக்விடிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழேயுமே விழுந்திருக்கு. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹையை தாண்டி இன்னொரு இதுக்கப்புறம் லிக்விடிட்டியே கிடையாது. இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே விக்கே கிடையாது. என்றைக்குமே ஒரு கேண்டில் விக் இல்லாமல் இருக்குன்னா அந்த விக் இல்லாத கேண்டில் அப்புக்கு மேலே ப்ரைஸ் போய் தான் ஆகணும். அதனால தான் ஒரு டைம் இன்றைக்கி டே ஹைக்கு மேலே போச்சு, ஆனால் செகண்ட் டைமுமே இங்கே டே ஹைக்கு மேலே போச்சு. அது வந்து ட்ராப் பண்ணுற மூவ். நீங்கள் 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், போய் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி இதுதான் ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த இடத்துல ஒரு மூவ் போகுது பார்த்தீங்களா, எல்லாருமே அச்சோ டே ஹை பிரேக் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் ஆவாங்க, உடனே பிடிச்சி இறக்கிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப். அப்போது இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறமா நிஃப்டிக்கு இதுக்கு மேலே எந்த விதமான லிக்விடிட்டியும் கிடையாது. அப்போது இதுக்கப்புறம் சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், நிற்காமல் போகும், மிகப்பெரிய அளவுக்கு போகும். அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா இந்த 253 வரைக்கும் போகும், 255 வரைக்கும் போகும். ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான லிக்விடிட்டி இல்லை. ஸோ சப்போஸ் இதுக்கப்புறம் தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போயிடும். ஆனால் அப்படி தாண்டறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10% தான் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியால் தான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மூவ் ஆகும். அந்த விதத்தை பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்ததாக வந்து ப்ரைஸுக்கு லிக்விடிட்டி இருக்க மிக முக்கியமான இடம் அப்படிங்கிறது இங்கே இருக்குங்க. 24,920 அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,875 தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இங்கே ப்ரைஸ் போய் எப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது, இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி இதை தாண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், 253 தாண்டி போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இங்கே ப்ரைஸ் போய் ஸ்ட்ரகிள் பண்ணுது, இதை தாண்ட முடியல, இதை உடச்சி கீழே போயிடுச்சு அப்படின்னா அங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ எப்போவுமேங்க ஒரு இடத்துக்கு ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். போயிட்டு அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி போயிடுமா, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி போயிடுமா அப்படிங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சொல்ல முடியும். அந்த விதத்தில் இப்போதைக்கு இதுக்கு மேலே லிக்விடிட்டி கிடையாது, ஏகப்பட்ட லிக்விடிட்டி. 15 minutesல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் இன்னும் டைம் ஃப்ரேமை குறைக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே லிக்விடிட்டி இருக்குது. இந்த இடமே லிக்விடிட்டி ஏரியா தான். 25,038 கிட்ட லிக்விடிட்டி இருக்குது. அதை தாண்டி கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது 25,007 கிட்ட லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே போனீங்கன்னா இங்கே இருக்குது 24,921 கிட்ட லிக்விடிட்டி இருக்குது. அப்போது கீழே வர ப்ரைஸுமே இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். யாருக்கண்டா இங்கே இருக்க லிக்விடிட்டி போதுமாக இருந்துச்சு, ஸ்மார்ட் மணிக்கு போதுமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டே மேலே போயிடும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதா, அப்போ அங்கே ஃபேர் வேல்யூ அப்போ போடுதா இல்லை ஆர்டர் பிளாக்கை போடுதா, எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளால் வந்து முடிவெடுக்க முடியும். ஸோ எப்பவுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து அதிகப்படியான மரியாதை அப்படி இருக்கிறது இருக்குங்க. 15 minutes கம்பேர் பண்ணும்போது 1 hourலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மரியாதை ரெஸ்பெக்ட் வந்து ப்ரைஸ் கொடுக்கும். அந்த விதத்தில் 1 hourல இந்த இடத்துல லிக்விடிட்டி கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு அப்சைட் மூவ், ரீட்ரேஸ்மெண்ட் மூவே வரல. அந்த விதத்தில் இந்த இடம் தான் 24,921 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிஃப்டிக்கு இருக்க லிக்விடிட்டி. அப்போ ப்ரைஸ் சப்போஸ் கீழே போகுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பிரேக் இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆர் இதை உடச்சிக்கிட்டு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் இப்போதைக்கு முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி சப்போஸ் இப்போ இதுக்கு மேலே லிக்விடிட்டியே இல்லாத சமயத்தில் இன்னொருக்கா ப்ரைஸ் இதுக்கு மேலே போச்சுன்னா உடச்சிக்கிட்டு வெறித்தனமாக மேலே போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே இருக்க லிக்விடிட்டிக்கு போயிடும், 25,255க்கு போயிடும். இது வந்து உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி டபுள் டாப் போட்ட இடம். இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வந்து லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் கீழே போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு குட்டியோண்டு கேப் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கேப்பில் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த விக்குக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. அதை ஸ்வீப் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் மேலே போகும். அப்போது இங்கேருந்து மேலே போகிற ப்ரைஸ் இந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது, 1 hour டைம் வீக்லி டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் இதெல்லாம் தூக்கிடுறேன். அதே 255 ஒன்று சொன்ன பார்த்தீங்களா,
அந்த இடத்துக்கு மேலே என்ன இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது லிக்விடிட்டிக்கு மேலேயே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா அது வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான இடம். இதை நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்க POI அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த POIயில் போய் ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த லிக்விடிட்டியும் வந்து விடாமல் இன்றைக்கே ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 10% தான். ஒரு டிப்பை கொடுத்து இங்கே போய் இங்கே என்ன ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் இதுக்கடுத்து மார்க்கெட் என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்க. அதே மாதிரி இப்போ வந்து நிஃப்டிக்கு நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு 10% வச்சுக்கலாம், கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி 90% வச்சுக்கலாம். வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வர முடியும்னா 920 வரைக்கும் வர முடியும். இந்த 20 கிட்ட வந்து என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வச்சு நம்ம அடுத்த மூவை கணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி பாருங்கள், இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிடுச்சு, ஃபேர் வேல்யூ கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போது ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு பேங்க் நிஃப்டியில் கீழே போகிறதுக்குமே ஒரு 60% சான்ஸ் இருக்குது. நிஃப்டி அளவுக்கு 90% சான்ஸ்லாம் இல்லை, 60% சான்ஸ் இருக்குது. மீதி இருக்க 40% வந்து ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே போகும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த 55,892 ரவுண்ட் நம்பராக சொல்லும்போது 900, இதைத்தானாலே பேங்க் நிஃப்டி சூப்பராக மேலே போயிடும். மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போக முடியும்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ப்ரைஸ் இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு வந்துருச்சு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லோயர் லோலாம் க்ரியேட் பண்ணாத சமயத்தில் இதுக்கு மேலே பெருசாக லிக்விடிட்டி இல்லை. அதுக்கடுத்த லிக்விடிட்டி லெவல் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது, 56,400 கிட்ட இருக்குது. அப்போது ப்ரைஸ் வந்து இதை மதிக்காமல் மேலே போச்சு, இங்கே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பிலிருந்து ரிவர்ஸ் ஆனதே ஃபேக் மூவ், கீழே வந்ததே ஃபேக் மூவ் அப்படிங்கும்போது டுவர்ட்ஸ் 56,400க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% சான்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம வந்து இது பண்ணிட்டோம். விக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 3.5% வந்து கம்மியாக இருக்குது. எக்ஸ்பைரி டேனால இதை வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாது. பட் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குதூகலமாக இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய மூவ் அண்ட் சின்ன மூவ், அதாவது இப்படி வெறித்தனமாக மேலே போன மூவையும் இப்படி வெறித்தனமாக கீழே வந்த மூவையும் ஒருத்தங்க வந்து இன்றைக்கி சமாளிச்சிருந்தாங்கன்னா ஆப்ஷன் செல்லராக சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் இன்னும் அதை வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ அப்படியே நம்ம பிட்காயின் பக்கம் போயிடுவோங்க. ஸோ கிரிப்டோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இதெல்லாமே முக்கியமான லிக்விடிட்டி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பாட்டுக்கு லோயரில் போட்டு போயிட்டே இருக்காங்க, ஃபுல் லோயரில் தான். இது வரைக்கும் எந்த லிக்விடிட்டியும் எடுக்கவே இல்லை. எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பையும் போட்டு கரெக்டாக ஃபேர் வேல்யூ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் ரிவர்ஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ லிக்விடிட்டியும் எடுக்காமல் போகும்போது இங்கே பாருங்கள், அல்டிமேட்டாக இந்த இடத்துல மிக முக்கியமான சப்போர்ட் இருக்குது. 1,11,999 அப்படிங்கிற இந்த இடம் ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டி இருக்கிற இடம். அப்போது ப்ரைஸ் லிக்விடிட்டி எடுக்காமல் இங்கே போச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக மேலே போய் தான் ஆகணும். அதாவது இப்போ இது வரைக்கும் எந்த லிக்விடிட்டியுமே ஸ்வீப் பண்ணல. இது வந்து பாருங்கள், நம்ம பவர் ஆஃப் 3 சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது அக்குமுலேஷன், கன்சாலிடேட் ஆகுது பார்த்தீங்களா, இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், கீழே வர்றது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு அது கீழே வரலாம். ஆனால் லிக்விடிட்டி எடுக்காமல் வருதே என்ன பண்ண முடியும்? அப்போது கீழே வந்து இங்கேருந்து ப்ரைஸ் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி அட்லீஸ்ட் மினிமம் இங்கேனாச்சும் போகணுங்க, ஆர் இங்கே போகலாம். இது வந்து நல்ல இடம், அதாவது இதை காட்டிலும் இந்த இடத்த காட்டிலும் இந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு. அதே இப்போதைக்கு ஒன்றா இங்கே போகணும், அப்படி இல்லைனா இங்கே போகணும். ஸோ இந்த 2 இடத்துக்கு போய் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பிட்காயின் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்க. அண்ட் அதை தாண்டி நம்ம நிஃப்டிலையுமே நேற்று பேசியிருந்தோம், பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற கான்செப்டை பேசியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன். இதுக்கப்புறம் சப்போஸ் இப்படி நிஃப்டி கீழே விழுந்துச்சுன்னா அது வரதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். அந்த பவர் ஆஃப் 3 கான்செப்ட் இது வந்து அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கப்புறம் கீழே ரொம்ப கொஞ்சம் இருக்குது. அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன். சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த லோவை தாண்டிச்சுன்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விங் ஹைங்க. இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போன இவ்வளோ பெரிய மூவ், அதாவது
கிட்டத்தட்ட இந்த டே ஹையை தாண்டி இவ்வளோ தூரம் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 128 பாயிண்ட்டுக்கு பக்கமாக போயிருக்கு. இது ஃபுல் மூவே மேனிப்புலேஷன் தான். அப்போது மேனிப்புலேஷன் எவ்வளோ பெருசாக நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் எந்த ஒரு பியரிஷான ஃபேர் வேல்யூ கேப்பும் வரல. இப்போது ப்ரைஸ் இப்படி மேலே போச்சு பார்த்தீங்களா, அது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு தான் மேலே போயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இந்த இடத்துல பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கா, இன்னும் வரவே இல்லை. அப்போது இன்னுமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவுக்கான கன்ஃபர்மேஷனாக ப்ரைஸ் கொடுக்கல. அப்போது ஃபர்தராக நிஃப்டி கீழே விழுகணும்னா முதல்ல 1 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகேப்பா நிஃப்டி வந்து இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம 90% சொன்ன பார்த்தீங்களா, அந்த 90%க்கான கன்ஃபர்மேஷன் என்ன வரல. இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் தான் அந்த கன்ஃபர்மேஷன் வரும். அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த 920 கிட்ட இருக்கிற லிக்விடிட்டிக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ அப்போது நம்ம வெறும் லிக்விடிட்டி ஸ்வீப்பை வச்சு மட்டுமே வந்து ஓகே ப்ரைஸ் இங்கேருந்து கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லிட முடியாது. அந்த மொமெண்டம் பில்டப் ஆகிறதுக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறதுமே அவசியம் தான். அந்த விதத்தில் நிஃப்டி இன்னும் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கொடுக்காம இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்து பார்க்கணுங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்களேன், மொமெண்டம் கொடுத்துட்டான். ஓகே லிக்விடிட்டி ஸ்வீப் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இங்கே வந்து ஒரு மொமெண்டம் பில்டப் ஆகி பேங்க் நிஃப்டி டக்குனு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதையும் நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். பட் நிஃப்டிக்கு அது இன்னும் வரல அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்மார்ட் மணி யூஸ் பண்ணி என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிடி ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி கோர்சஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே இருக்கும், அதை வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போது நிறைய பேர் வந்து சேனலை பார்க்குறதுனால நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. அதனால் இதுக்கப்புறம் டெய்லியுமே உங்களுடைய கமெண்ட்டை வந்து நான் வந்து எடுத்து இந்த மாதிரி அதுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்குமே ஸ்மார்ட் மணியை பற்றியோ ட்ரேடிங்கை பற்றியோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியோ என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் சரியான ஆன்சரை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சரிங்க. ஒருத்தர் வந்து ஆனந்த் குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ட்ரேட் பண்ணுவதற்கு முன் நியூஸ் பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்று அடுத்த வீடியோவில் போடுங்க நண்பா. எங்களை போல் புதுசாக வருபவர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பா. ஸோ நண்பா, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த காலகட்டத்திலையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. இது நான் வந்து வழக்கமாக சொல்கிறது தான், இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். என்றைக்குமே ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் வந்து இப்போ 2 நாளாக ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ரிலையன்ஸோட ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்படி மேலே போகிறதுக்கான நியூஸ் என்னென்னா, ரிலையன்ஸோட அந்த 1 GB டேட்டா பிளானை வந்து தூக்கிட்டாங்க. அதன் காரணமாக இதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறவங்களாம் 250 ரூபா 300 ரூபான்னு அதிகமான ஒரு ப்ரைஸில் தான் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விலை அதனால் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறும். ஏன்னா அவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாகும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல நியூஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போது ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் மேலே போனதுக்கு காரணம் இந்த நியூஸ் தான். ஆனால் இந்த நியூஸை வச்சு ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஃபர்தராக இவ்வளோ தூரம் போகும், இவ்வளோ தூரம் போயிடும், இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது, இவ்வளோ தூரம் போயிடும், இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே போகுது, ஸோ இவ்வளோ தூரம் ப்ரைஸ் போயிடும், ஆனால் இவ்வளோ தூரம் கீழே விழுந்துடும் அப்படிங்கிறத எந்த விதமான நியூஸை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டே உங்களுக்கு நியூஸ் பேஸ்டாக தான் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த நியூஸை வச்சு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போகுங்கிறத சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத விஷயத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் முதல்ல ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் நியூஸஸ் ஆர் நாய்ஸஸ் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் நியூஸை வச்சு எந்த காலகட்டத்திலையும் உருப்படி எடுக்கவே முடியாது. நான் அந்த மாதிரி பிகினிங்லாம் வந்து பல ட்ரேடுகள் பண்ணி மொத்தத்தையும் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். கேபிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா வைப்போட் டாலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேஸ்ட் ட்ரேட்லாம் வந்து எனக்கு இருந்திருக்கு. அதனால் நீங்களுமே நல்ல ட்ரேடர் ஆகணும்னா இந்த நியூஸ்லேருந்து விலகிருங்க. சார்ட்டை மட்டும் பாருங்கள். சார்ட் உங்களுக்கு பைன்னு சொல்லுதுன்னா பை பண்ணுங்கள், சார்ட் உங்களுக்கு செல்லுன்னு சொல்லுதுன்னா செல் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயமே. இந்த நியூஸை பார்க்காம சார்ட்டை பார்த்து மட்டுமே ட்ரேட் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த பதில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை அட்ரஸ் பண்ண அடுத்த வீடியோவில் வந்து டெய்லியுமே நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.